இந்த இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடிச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனா இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really a blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஒரு கராட்டே மாஸ்டரா. அண்ட் I should thank my director first. இதேதான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணாரு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிடுவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னன்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரிடே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ.